இஸ்லாமிய பெருமக்கள் மேல வந்து மிகப்பெரிய அளவுல அன்பு வச்சிருக்கிறார். அன்னைக்குமே அவர்கள் மரபு சார்ந்த அந்த உடையை அணிஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தாரு. இன்விடேஷன் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து வர சொல்லியாச்சு. அவர்களும் பெரும்பான்மையானவர்கள் உள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்விடேஷன் இல்லாத பலரும் உள்ள வந்தாங்க. காவல்துறை வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம எங்ககிட்ட கேட்காம அனுமதிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கேட்டை திறந்து அவங்களையும் சேர்த்து உள்ள விட்டுட்டாங்க. இப்போ இதற்கு மேல இன்விடேஷன் இல்லாதவங்க நம்ம உள்ள கொண்டு வரோம்னா ஏற்கனவே உட்கார்ந்துருக்கவங்க நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கும். அவர்களுக்கான உணவு நம்ம வச்சிருக்கோம், அவங்க உட்காந்துட்டாங்க, அந்த இடத்துல நம்ம அவர்கள் எழுப்ப வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வெளியிலேயே நோன்பு தராங்க, உங்களுக்கான உணவு வசதிகள்லாம் நம்ம வெளியிலேயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடுகளுமே நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து எங்க இருந்து இன்விடேஷன் எடுத்தாங்க, எதுக்கு அதை கிழிச்சு போட்டு பண்றாங்கன்றதெல்லாம் யாரோ ஒருத்தர் மட்டும் இப்படி ஒரு அட்டையை கிழிச்சு போட்டுட்டு பேசிட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த விழாவையே குறை சொல்றது அப்படின்றத எப்படி ஏத்துக்கணும்? சார் வணக்கம் சார். வணக்கம். தளபதி அவர்கள் வந்து நோம்பு திறக்கிற ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. ஓட்டுக்காக தான் போயிருந்தாரா? ஓட்டுக்காக அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா இது அரசியலுக்கு பின்னாடி வந்து அவர் இஃப்தார் நோன்பு திறக்கிற ஒரு விழாவை நடத்தியிருந்தாருன்னா அது நீங்க ஓட்டுக்காக, அரசியலுக்காக அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே பல்வேறு திரைப்படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்பொழுது பல்லாண்டு விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இது போன்ற ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வுகளை வந்து கலந்துகிட்டு இருக்காரு. நிறைய முறை கலந்துகிட்டு இருக்காரு. பனையூர் அலுவலகத்திலேயா இருக்கட்டும், இல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து பள்ளிவாசல்களுக்கு செல்றதா இருக்கட்டும், அவர்களுக்கு உணவு வழங்குவதாக இருக்கட்டும், இது தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் அப்பயுமே வந்து இஸ்லாமிய மத மக்களை வந்து பெருமக்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அன்னைக்குமே அவர்கள் மரபு சார்ந்த அந்த உடையை அணிஞ்சு தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ புதுசா அரசியல் வந்ததுக்கு அப்புறம் தலைவராக முதல்ல ஒரு இஃப்தார் நோன்பு விழாவில் கலந்துக்கும் போது இது அரசியல் படுத்தப்படுது, ஓட்டுக்காகன்னு சொல்லிட்டு பேசப்படுது, இது திட்டமிட்டு பரப்பப்படுது. இது எல்லோருக்குமான தலைவர் தானே அவரு. அது கண்டிப்பா இதுக்கு போகணுமா அவரு? கண்டிப்பா போகணும். ஏன்னா இஸ்லாமிய பெருமக்கள் மேல வந்து மிகப்பெரிய அளவுல அன்பு வச்சிருக்கிறார். இஸ்லாமிய மக்கள் மீது மட்டும் இல்லை, எல்லா மதத்தின் மக்கள் மீதும் ஒரு அன்பு வச்சிருக்கிறார். அதனாலதான் நம்மளுடைய கொள்கையே பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதன்படி எல்லா மத விழாக்கள்லையுமே எங்கள் தலைவர் கலந்துப்பார், எல்லா மத கோயில்கள்லையுமே எங்கள் தலைவர் இருப்பார். ஏன்னா நம்ம இறை நம்பிக்கை இல்லை அப்படின்னு அந்த இடத்துலையும் நான் சொல்லலை. ஏன்னா நம்ம கொள்கைகள் அறிவிக்கும் பொழுது எங்களுடைய கொள்கை தலைவர்கள் வந்து பெரியாரை நம்ம எடுத்திருக்கோம். அதே சமயத்துல பெரியாருடைய இறைமறுப்பு கொள்கையை நாங்க வந்து முற்றிலுமாக வந்து ஏற்கவில்லை, எங்களுக்கு இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்றத எங்க தலைவர் வந்து ஏற்கனவே சொல்லி. நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, அந்த இதுல வந்து நிறைய பிரச்சனைகள் நடந்துச்சு. பாஸ் கொடுத்திருந்தாங்க, அந்த பாஸ்க்கு ஏற்ற இடம் யாருக்குமே கிடைக்கல, எல்லாருமே கிழிச்சு போட்டு தூக்கி போட்டு திட்டிட்டு போறாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல அப்படி நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நான் உள்ள இருந்து பார்த்ததுனால நடந்ததை நான் சொல்றேன். அதாவது 3000 பேருக்கான அந்த இன்விடேஷன்ஸ் வந்து ஏற்கனவே கொடுக்கப்பட்டுருச்சு. அது வந்து இஸ்லாமிய பெருமக்கள் யார் யாரெல்லாம் நோன்புல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த இன்விடேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. நோன்புல இருக்கிறவங்க தான். ஆனா உள்ள வந்தது எல்லாருமே கட்சிக்காரங்க. நான் சொல்றேன். அதாவது நோன்புல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், நம்முடைய கழகத்தார்களா இருக்கட்டும், இல்ல வந்து ஜமாத்தை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரையுமே மிக்ஸ் பண்ணி தான் நம்ம ஒரு 3000 பேருக்கு வந்து இன்விடேஷன் கொடுக்குறோம். அந்த 3000 பேருக்கு நம்ம இன்விடேஷன் கொடுத்து நோன்பு இருக்கவங்களாம் அன்னைக்கு மாலை வந்து அங்க நோன்பு துறக்க அழைத்து அவர்களுக்கு தேவையான அந்த உணவெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3000 பேருக்கு தரையில அமரக்கூடிய அளவுக்கு அந்த வசதிகள் ஏற்பாடு செஞ்சு 3000 பேருக்கும் அந்த உணவு வந்து அந்த அரங்கத்திற்கு உள்ள வந்து வைக்கப்படுது. இன்விடேஷன் இருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்லயே வந்து வர சொல்லியாச்சு. அவர்களும் பெரும்பான்மையானவர்கள் உள்ள வந்துட்டாங்க. அதற்கு பிறகு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்விடேஷன் இல்லாத பலரும் உள்ள வந்தாங்க. அப்படி உள்ள வந்தும் கூட அவர்கள் வந்து அந்த அரங்கத்திற்கு வெளியில இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து இருந்தாங்க. அப்ப நம்ம என்ன சொன்னோம்னா அரங்கத்திற்கு உள்ள ஏற்கனவே இன்விடேஷன் கொடுத்தவங்க நம்ம உட்கார வச்சுட்டோம். உட்கார வச்சு அவர்கள் எல்லாமே அங்க அமர்ந்து இருக்கிறாங்க. அப்ப இதற்கு மேல இன்விடேஷன் இல்லாதவங்க நம்ம உள்ள கொண்டு வரோம்னா ஏற்கனவே உட்கார்ந்துருக்கவங்க நம்ம எழுப்ப வேண்டியது இருக்கும். அவர்களுக்கான உணவு நம்ம வச்சிருக்கோம், அவங்க உட்கார்ந்துட்டாங்க, அந்த இடத்துல நம்ம அவர்கள் எழுப்ப வேண்டியது இருக்கும். அதனால நீங்க வெளியிலேயே நோன்பு தராங்க, உங்களுக்கான உணவு வசதிகளை நம்ம வெளியிலேயே பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏற்பாடுகளுமே உடனடியாக அந்த டைம்ல ஸ்பான்டேனியஸா யோசிச்சு அதை தயார் செஞ்சு அந்த இடத்துல நம்ம கொடுக்கப்படுது. அதையும் தாண்டி வெளியில சாலைகள்ல பாத்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக மக்கள் நிக்கிறாங்க தலைவரை பாக்குறதுக்கு. அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா காவல்துறை வந்து எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாம எங்ககிட்ட கேட்காம அனுமதிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கேட்டை திறந்து அவங்களையும் சேர்த்து உள்ள விட்டுட்டாங்க. அப்படி உள்ள வரும்போதுதான் இந்த நெரிசலுக்கான பிரச்சனைகள்லாம் வருது. நம்ம எல்லாமே சரியான திட்டமிடலோட தான் செய்யறோம். ஆனா காவல்துறை இது போன்ற ஒரு விஷயத்தை ஏன் செஞ்சாங்க? சாலையில கூட்டம் கூடுது அப்படின்றதுக்காக ஒரு அரங்கிற்குள்ள எப்படி வந்து அவ்வளவு பேரை உள்ள அனுப்ப முடியும்? யாருடைய அனுமதியின் பேர்ல அவருக்கு அனுப்பிச்சாங்க அப்படின்ற நம்ம கேள்வி எழுது. நீங்கள் சொல்வது போல இன்விடேஷன் கொடுத்து யாரையும் வந்து திட்டமிட்டு வெளியில நிக்க வைக்கக்கூடிய வேலை எதுவுமே அங்கே நடக்கல. இன்விடேஷன் வச்சிருந்த எல்லாரையுமே செக் பண்ணி இன்விடேஷன் இருக்கவங்களை மட்டும்தான் உள்ள அனுப்பியிருக்கிறாங்க. அந்த அரங்கம் வந்து நிறைந்து விட்டது. அந்த அரங்கத்துக்கு கொடுக்கப்பட்ட இன்விடேஷன் அத்தனை பேருமே உள்ள வந்துட்டாங்க. அதை தாண்டி வந்தவர்கள் தான் வெளியில இருந்தாங்களே தவிர்த்து நீங்க சொல்லக்கூடிய ஆட்கள் வந்து எங்க இருந்து இன்விடேஷன் எடுத்தாங்க, எதுக்கு அதை கிழிச்சு போட்டு பண்றாங்கன்றதெல்லாம் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி நிறைய கதைகள் இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி திட்டமிட்டு நீங்க மாநாட்டில் கூட இருக்கட்டும்,
மாநாட்டில் வந்து அவ்வளோ பெரிய மாநாடு மிக சிறப்பாக நடக்கும்போது எங்கோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை உட்காந்து மது அருந்துவது போல ஒரு காட்சியை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து இணையத்தில் வெளியிட்டு தலைவரோட மாநாட்டில் வந்து மது அருந்துறாங்க அப்படின்னு பரப்பப்பட்டுச்சு. ஸோ இது போன்ற சதி செயல்கள் மிக அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம அதை நேரில் இருந்து அந்த விழாவில் இருக்கிறதுனால பார்க்குறோம். அப்ப நீங்க வந்து அந்த டிக்கெட் பாஸை வந்து டூப்ளிகேட் பண்ணி வித்துட்டாங்கன்னு சொல்றீங்களா? இல்லை நான் டூப்ளிகேட் பண்ணாங்களா, இல்லை யாரோட பாசியாவது எடுத்துட்டு வந்தாங்களா அப்படின்றதுக்குள்ளலாம் நான் போகல. பட் ஆனால் இந்த இல்ல, நீங்க திட்டமிட்டு 3000 பேர் உள்ள வந்து அமர்ந்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த 3000 பேர் இல்லையே அங்க. இருந்தது ஃபுல்லாவே கட்சி ஆளுங்கன்னு தான் இல்லை சொல்றாங்க. மொத்த பேரும் கட்சி ஆட்கள் கிடையாது. யார் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணது? மொத்த பேரும் கட்சி ஆட்கள் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணது யார் சொல்லுங்க? உள்ள ரீசன் இருந்தாங்க நாங்க சொல்றோம். கட்சி ஆட்கள் நாங்க வந்து அங்க வாலண்டியர்ஸா கழுத்துல ஐடி கார்டு மாட்டிக்கிட்டு கட்சியில இருந்தவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதை தவிர்த்து எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய சிறுபான்மை பெருமக்கள், இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு. எப்படி வந்து ஜமாத்களுக்கு அழைப்பு விடப்பட்டிருந்ததோ அதே போல சமமான அளவிற்கு வந்து நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்களையும் நம்ம அழைப்பிச்சிருக்கோம். அப்ப அந்த இடத்துல அவர்களுடைய இஸ்லாமிய பெருமக்களா தான் அந்த விழாவில் கலந்துக்கிறாங்களே தவிர்த்து கட்சிக்காரங்களா அவங்க கலந்துக்கல. கட்சிக்காரங்களா கலந்துட்டோம், நாங்க ஐடி கார்டு மாட்டிட்டு வாலண்டியரா அங்க வேலை செய்யறதுக்காக நாங்க எல்லாமே அங்க போயிருந்தோம். இவ்வளவுதான் அங்க உள்ள நடந்தது. அதுலயுமே பாத்தீங்கன்னா ஆண்கள் தனியா பெண்கள் தனியா பிரிச்சு அவர்களுக்கான பாதை அமைச்சு அவர்களுக்கு அமரும் இடம் அமைச்சு எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாமே திட்டமிட்டு செய்யும் பொழுது யாரோ ஒருத்தர் மட்டும் இப்படி ஒரு அட்டையை கிழிச்சு போட்டுட்டு பேசிட்டு போயிட்டாரு அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த விழாவையே குறை சொல்றது அப்படின்றத எப்படி ஏத்துக்க முடியும்? இப்ப காவல்துறை மேல நீங்க குற்றம் சொல்றீங்க. அப்ப அறிக்கை ஒண்ணு விட்டுருக்கலாமே தளபதி அவர்கள். நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். எல்லாத்துக்குமே வந்து தளபதி டைரக்டா அறிக்கை கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம ஸ்போக்ஸ் பர்சன்ஸா இருக்கட்டும், நம்மளோட கொள்கை பரப்பு செயலாளர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயுமே வந்து நம்ம காவல்துறை வந்து எந்த இடத்துல வந்து நம்ம கிட்ட இருந்து மாறுபடுறாங்க, ஆட்சியாளர்கள் நம்மளை எங்க ஒடுக்க நினைக்கிறாங்க, எந்த இடத்துல சில சதி வேலைகள் நடக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் வரும். தலைவரின் சார்பாக தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் சொல்லாம நாங்க பேச முடியாதுல்ல, கட்சியோட தலைமை அறிவுறுத்தாம நாங்க பேச முடியாதுல்ல, கட்சியினுடைய கருத்தா தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால நாங்க இந்த கருத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து தளபதி அவர்கள் வந்து நிறைய படத்துல வந்து முஸ்லீமை வந்து டெரரிஸ்டா பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நோம்பு திறக்க போயிருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ஓட்டுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்க கருத்து? நான் இதை தான் உங்ககிட்ட முதல்லயே சொன்னேன். நடிகரா இருக்கும்போது இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய விழாக்கள்லாம் பங்கேற்கும் போது ஏன் இந்த கேள்வி வரல? அப்ப எந்த ஓட்டுக்காக செஞ்சாரு? ஏன்னா அப்ப அவர் நடிகர், அப்ப நடிகர் அரசியல்வாதி. அப்ப நீங்க அரசியல்னு வரும்போது தான் நீங்க இதை வந்து ஓட்டுக்குன்னு சொல்றீங்களே தவிர்த்து நடிக்கும் பொழுது அவர் இஃப்தார் நோன்பு கலந்துக்கும் போது இந்த கேள்வி வரலையே. அப்ப இங்க உண்மையிலே யாரு வந்து டிராமா பண்றது, இங்க யாரு நாடகம் ஆடுறது, இங்க யாரு வந்து ஓட்டுக்காக பேசுறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓட்டுக்காக பேசினாலுமே இன்றைக்கு மற்ற அரசியல் தலைவர்கள், மிகப்பெரிய அரசியல் தலைவர்களா இருக்கட்டும், முதலமைச்சர்களா இருக்கட்டும், என்ன பண்றாங்க? இஃப்தார் நோன்பு விழா திறக்கும் போது வரும்பொழுது வருவாங்க, அந்த நோன்பு கஞ்சியை குடிப்பாங்க, உணவருந்துவாங்க, கிளம்பிடுவாங்க. காலை முதல் மாலை வரை யார் வந்து இஃப்தாருக்காக நோன்பு இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. எங்க தலைவர் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் எந்த வகையில நோன்பு இருப்பாங்களோ அதே போல அன்னைக்கு காலையில இருந்து உணவு இருந்தாம நோன்பு இருந்தார். நோன்பு இருந்தா அன்னைக்கு மாலை நோன்பு திறந்து விட்டு தான் வந்து உணவு இருந்தாரு. இதை எந்த தலைவர் செஞ்சிருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. அப்ப இது வந்து உணர்வு பூர்வமாக செய்யக்கூடிய விஷயம். இப்ப நோட்ல ஒவ்வொரு தடவை இஃப்தார் நோன்பு திறக்கும் போது அவன் தலைவர் இப்படிதான் இருப்பார். ஏன்னா அவங்களுடைய நம்பிக்கை, அவருடைய உணர்வை வந்து அவர் பிரதிபலிச்சு அன்றைக்கு ஒரு நாள் அவருமே அவர் உணர்வோட கலந்து வாழ்றாரு. சோ இது வந்து அரசியல் அப்படின்னு நம்ம வந்து பேசலாம். எதிர்கட்சிகள் வந்து என்ன வேணாலும் நம்ம அரசியலை பத்தி பேசலாம், இதை வந்து அரசியலாக்கலாம், ஓட்டுக்குன்னு சொல்லலாம். ஏன் அவர்கள் இதெல்லாம் செய்யல? அப்ப நீங்க உண்மையிலே இஸ்லாமியர்கள் உங்களுடைய தோழர்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஏன் செய்யல? ஏன் நீங்க வந்து நோன்பு இருக்கல? ஏன் நீங்க வந்து தொழுகையில ஈடுபடல? எங்க தலைவர் அன்னைக்கு தொழுகையில ஈடுபட்டாரு, பிரார்த்தனை செஞ்சாரு. இன்றைக்கு யார் விமர்சனம் வைக்கிறது? இந்த திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சனம் வச்சுட்டு இருக்குது. அவருடைய இணையதளத்தில் இருக்கக்கூடிய கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு விமர்சனம் வச்சுட்டு இருக்குது. நீங்க ஒரு இஃப்தார் நோன்பு திறப்பு விழா நடத்துனீங்க. எப்படி நடத்துனீங்க? நீங்க மேடையில உட்கார்ந்துருப்பீங்க, இஸ்லாமிய பெருமக்கள் கீழே உட்கார்ந்து. அப்ப இது என்ன மாதிரியான நோன்பு திறப்பு விழா? நீங்க எப்படி எல்லாரும் சமநிலையில பாக்குறீங்க? அப்ப நீங்க வந்து என்ன மதச்சார்பற்று நீங்க செயல்படுறீங்க, நான் மதத்தை பார்க்க மாட்டேன்னு சொல்றீங்க. ஆனா அதே மத பிளவாத அரசியல் செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியோட மறைமுக கூட்டணியோட நீங்க இருக்கிறீங்க. ஓகே சார். இப்போ ரீசெண்டா வந்து உமன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. தளபதி அவர்கள் வந்து உமன்ஸ் டே பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. இது உமன்ஸுக்கு சேஃப்டி இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா உமன்ஸை பற்றி பேசியிருப்பார், தரைக்குறைவாக பேசியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எப்படி நீங்க பார்க்குறீங்க? இல்ல முதல்ல வந்து அரசியல் வேற, திரைப்படம் வேற. அது இல்ல எல்லாரும் அவர் நினைச்சிருந்தா அந்த டைலாக்ஸ்லாம் மாத்திருக்கலாம். இல்ல அதே தளபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திரைப்படத்துல வந்து கத்தின்ற படத்துல வந்து விவசாயிகளுக்காக பேசியிருக்கிறாரு, ராணுவத்திற்காக பேசியிருக்கிறாரு. இதே போல வந்து கல்வியை பற்றிய விஷயங்களை வந்து எடுத்து பேசியிருக்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏன் விவாதிக்க மாட்டோம்? ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப யாரோ ஒரு வைத்த விமர்சனங்களை மட்டும்தான் நம்ம விவாதிக்கிறோமே தவிர்த்து நல்ல விஷயங்களை நம்ம விவாதிக்கிறதே கிடையாது. அப்ப நல்ல விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? ஏன்னா இன்னைக்கு நம்ம கெட்ட விஷயத்த மட்டுமே அந்த இடத்துல விவாதத்திலேயே நம்ம போறதுனாலதான் அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். திரைப்படத்துல 100 பேர் கொண்டு போய் சண்டை காட்சி பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆமா, அதனாலதான் தலைவர் வந்து பல்வேறு பொது விழா மேடைகள்ல நீங்க திரையில நடிச்சிருந்தாலுமே திரைப்படத்துடைய இசை வெளியீட்டு விழாவா இருக்கட்டும், இல்ல வந்து மற்ற அவார்டு வாங்கக்கூடிய ஃபங்க்ஷன்களா இருக்கட்டும், எத்தனையோ பொது மேடைகள்ல தலைவர் வந்து அவ்வளவு அறிவுரை சொல்லியிருக்கிறார்.
ஓகே சார். இப்ப டிவிகே கட்சியில வந்து காளியம்மா அவர்கள் வந்து வரப்போறதா சொல்றாங்க. அத பத்தி உங்க கருத்து என்ன சார்? அதாவது இன்னைக்கு வந்து இணையதளத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த கட்சியிலேருந்து யார் வெளியில வந்தாலுமே அவங்க டிவிகேக்கு தான் வராங்க அப்படின்ற மாதிரியான நரேட்டிவ்ஸ் வந்து பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு விஷயம். யாரு வந்தாலுமே எங்க தலைவர் தான் முடிவெடுக்க போறாரு. அதுவும் இல்லாம எங்க பொதுச் செயலாளர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு. எத்தனை பேர் மாற்றுக் கட்சியில எவ்வளவு பணக்காரர்களாக, செல்வாக்கு வாய்ந்தவர்களாக இருந்தாலுமே, எங்களுடைய கட்சியை பொறுத்தவரைக்கும் இத்தனை ஆண்டு காலம் உழைத்தவர்களுக்கு தான் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 96 மாவட்ட செயலாளர் போட்டிருக்கோம் தமிழ்நாட்டில இதுவரைக்கும். 96 மாவட்ட செயலாளர்ல ஒருத்தர் கூட வெளியில இருந்து வந்தவங்க கிடையாது. ம். ஒருத்தர் கூட வந்து சாதிய பார்த்தோ, பணத்தை பார்த்தோ, மதத்தை பார்த்தோ, எந்த பிரிவினையை பார்த்துமே வந்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கல. இத்தனையா ஆண்டு காலம் தலைவர் கூட உழைச்சவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுத்துருக்கோம். அப்படின்றப்போ ஒருவேளை மாற்றுக் கட்சியினர் நண்பர்கள் வந்து எங்க கழகத்துல இணையணும் அப்படின்னா கூட எங்களுடைய கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம், எங்கள் தலைவர் செல்லக்கூடிய வழி இது எல்லாத்தையும் ஆதரித்து தொடர்ந்து எங்களோட பயணிப்பார்களா அப்படின்றத ஆலோசனை செய்து எங்கள் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரே தவிர்த்து வேற யாருமே இங்க முடிவு பண்ண முடியாது. இவ்வளோ நாளா வந்து மறைமுகமா தாக்கிட்டு இருந்த, அதாவது டிஎம்கே அவங்கள வந்து மறைமுகமா தாக்கிட்டு இருந்த தளபதி அவர்கள், இப்ப டைரக்ட்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கு என்ன காரணம்? இப்ப ஏன் பண்ணணும் அது? ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கோ, ஒரு குறிப்பிட்ட தலைவருக்கோ நம்ம எதிரி கிடையாது. ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யாம விடுறீங்க அப்படின்ற போது தான் நம்ம எதிர்க்கிறோம். இன்றைக்கு ஆட்சியில திமுக இல்ல. யாரு இருந்தாலும் நாங்க எதிர்த்திருப்போம். ஏன் நீங்க திமுகவை மட்டும் எதிர்க்கிறீங்கன்னு கேக்குறீங்கல்ல. இன்றைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. மத்த எல்லாருக்கும் மக்கள் தீர்ப்பு கொடுத்து ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கிட்டாங்க. இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தை கையில கொடுத்து வச்சிருக்கிறது திமுக கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. ஒன்றியத்துல பாஜக கிட்ட கொடுத்து வச்சிருக்காங்க. அப்ப நாங்க அவர்கள் தான் எதிர்த்து பேச முடியும். அவர்கிட்ட தான் நாங்க கேள்வி கேட்க முடியும். இல்ல. அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப மேட்டூர்ல வந்து தெர்மல் பவர் பிளான்ட்டுக்காக புரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏதாச்சும் தீர்வு கிடைக்குமா? இல்ல நம்ம வந்து அந்த தீர்வை நோக்கி தான் நம்ம போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எதிர்க்கட்சிகளுடைய வேலை என்னன்னா, மக்களுடைய பிரச்சனையை வந்து கையில் எடுத்து போராட்டம் செய்து ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுப்பது தான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. அந்த வகையில இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சியாக தமிழக வெற்றி கழகம் வந்து செயல்பட தொடங்கி இருக்குது. இன்றைக்கு அந்த மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அங்கு பணிபுரிய ஒப்பந்தத்தின் மூலியமா பணிபுரியக்கூடிய தோழர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சேலம் மாவட்ட தலைவர் அண்ணன் செயலாளர் அண்ணன் பார்த்திபன் அவர்கள் மூலியமாக அந்த மக்களோடு மக்களாக இணைந்து அந்த தொழிலாளிகளோடு இணைந்து நம்முடைய தமிழக வெற்றி கழகம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் இணைந்து இன்றைக்கு வந்து அந்த மிகப்பெரிய போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறாங்க. எடுத்தது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவர்கள் பணிநிரந்தரம் செய்வதற்கான என்னென்ன வழிமுறைகள்ல வந்து அவர்களுக்கு துணை நிற்க முடியுமோ அந்த இடத்துல நிற்போம் அப்படின்றத நம்முடைய தோழர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சேலம் மட்டும் கிடையாது. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதே போல மாவட்ட ரீதியிலாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து நம்ம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். தஞ்சாவூர்லயும் இது போன்ற போராட்டங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டுச்சு. பல்வேறு மாவட்டங்கள்ல வந்து அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மிகச் சிறப்பாக ஆட்சியாளர்கள் எந்தெந்த இடத்துலலாம் மக்களை வஞ்சிக்கிறார்களோ அந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். களத்தில் வந்து தமிழக வெற்றி கழகம் மிக சீரிய முறையில் இறங்க தொடங்கியாச்சு. ஏன்னா அடுத்து தலைவர் வந்து களத்தில் இறங்கி மக்களை சந்திக்க போறாரு. ஒவ்வொரு இடமா போய் மக்களை பார்க்க போறாரு. மக்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்காங்களோ அந்த பிரச்சனையை கேட்டறி இருக்கிறாரு. அதற்கெல்லாம் ஆளுங்கட்சி எதிர்த்து குரல் கொடுக்க இருக்கிறாரு. அதன் அடிநாதமாக, அதன் துவக்கமாக கழக தோழர்கள் வந்து மிக சீரிய அளவில் இப்போ ஒரு களப்பணியில் இறங்கியிருக்கிறாங்க. அதுதான் இதுக்கே ஒரு விமர்சனம் வச்சிருக்காங்க. இது சும்மா மக்களை கவர்றதுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. உங்க கருத்து என்ன சொல்றீங்க? மக்களை கவர்றதுக்கு வந்து போராட்டம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. 4 வசனங்கள் பேசிட்டு போனாலே போதும். ஏன் நாங்க போய் அங்க நிக்கணும்? களத்துல வந்து அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் போய் நம்ம நிக்கிறோம். கண்டிப்பா 26 அப்ப மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச வந்து மாற்றம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப நன்றி சார்.